சென்னையின் 4வது ரயில் முனையமாக பெரம்பூரை தேர்வு செய்திருக்கிறது தெற்கு ரயில்வே. ஏற்கனவே 3 முனையங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சென்னையின் 4வது ரயில் முனையமாக பெரம்பூர் ரயில் நிலையத்தை மாற்ற தெற்கு ரயில்வே முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஏற்கனவே சென்னையை பொறுத்தளவிற்கு சென்னை சென்ட்ரல், அதே போல எழும்பூர் ரயில் நிலையம், 3வதாக தாம்பரம் ரயில் முனையமாக தற்போது அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில சென்னையினுடைய 4வது ரயில் முனையமாக தற்போது பெரம்பூர் அதற்கான அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள், அதற்கான திட்ட அறிக்கைகளை தயாரிக்கக்கூடிய பணிகள்ல தெற்கு ரயில்வே ஈடுபட்டிருப்பதாக ரயில்வேயினுடைய GM தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெரம்பூரை பொறுத்தளவிற்கு அது தற்போது ரயில் நிலையமாக தற்போது செயல்பட்டு வந்தாலும் கூட ரயில் முனையமாக மாற்றுவதற்கான அந்த DPR அப்படிங்கிறது குறிப்பாக அதனுடைய அந்த நிலப்பரப்பு, அதே போல தேவையான நிலம் கையகப்படுத்த வேண்டிய அந்த அவசியம், அதே போல அந்த பகுதியில் இருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு தற்போது ரயில் முனையமாக இயக்கப்பட்டால் எவ்வளவு பலன் இருக்கிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சேகரிக்கும் விதத்துல தற்போது இந்த திட்ட அறிக்கை அப்படிங்கிறது தயாரிக்கப்படும். ஏற்கனவே வில்லிவாக்கத்தை தேர்வு செய்திருந்தார்கள். ஆனால் வில்லிவாக்கத்தினுடைய அந்த திட்டத்தில் தற்போது நிலம் கையகப்படுத்துவதில் சவால் இருப்பதன் காரணமாக தற்போது பெரம்பூர் தற்போது ரயில் முனையமாக மாற வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் அதற்கான திட்ட அறிக்கையை தயாரித்த பிறகு உறுதிப்படுத்த உள்ளனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.